ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மேடாபுரத்தில் உள்ள எம்பி மோட்டார்ஸ் மல்டி பிராண்ட் டூ வீலர் ஷோரூம் தான் வந்திருக்கோம். நம்ம வீடியோல நிறைய கஸ்டமர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கேட்டாங்கன்னா டூ வீலர்ல வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் வெஹிக்கிள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வண்டி வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர். இதுல மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குங்க. பேசிக், மிட், டாப் 3 வேரியன்ட் வருது. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் தான் பார்க்க போறோம். அனலாக் வித் செமி டிஜிட்டல். இதுல என்னென்ன கலர் இருக்கு, வண்டியோட பிரைஸ் என்ன, ஆண்ட்ராய்டு பிரைஸ் என்ன, மைலேஜ் எவ்வளவு கொடுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc மொத்த கலர் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கலர் வரும். என்னென்ன கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், ப்ளூ பிளஸ் கிரே கலர், மொத்தம் 4 கலர்ஸ் வரும். இதோட எக்ஸோன் பிரைஸ் பாத்தீங்கன்னா 95,600 ரூபா வரும். எக்ஸோன் பிரைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து கம்பல்சரி வந்து டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். இதுவே வண்டியோட ஃப்ரண்ட் ரிவ்யூ பார்த்துலாம். வண்டியோட பாத்தீங்கன்னா ஹெட்லைட் பாத்தீங்கன்னா எல்இடி வந்து ஹெட்லைட் வரும். இல்லையே பாத்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணா காட்டிடும். ஸ்டார்ட் பண்ண உடனே லைட் வந்து எரியும் ஆட்டோமேட்டிக்கா. ஹை பீம், லோ பீம், சரிங்களா? இது வந்து எல்இடியில தான் வரும். அதே மாதிரி கீ ஆன் பண்ணே உடனே பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதாவது வண்டியோட ஐஸ் சொல்லுவாங்க, எல்இடி டிஆர்எல். இது வந்து கீ வந்து டே டைமே ஆன்ல இருந்தாலும் இந்த 2 லைட்டும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபைபர் கலந்த மெட்டல். டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து 125 வந்து ஃபைபர் கலந்த மெட்டல் வரும். வண்டியோட ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா 108 கிலோ வரும். அதுவே ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் வரும். பேட்டரி ஷீல்டு பாத்தீங்கன்னா ஃபைபர்ல வரும். சைடுமே ஃபைபர் பினிஷிங்ல வரும். இப்போ ஃப்ரண்டோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 12 இன்ச் டயர் சைஸ் வரும். இது வந்து 12 இன்ச் டயர் சைஸ், சரிங்களா? இது வந்து சஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வரும். டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிஎஸ் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 90-90-12 டிவிஎஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. டிவிஎஸ் பிராண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 12 இன்ச், ரெண்டுமே டிவிஎஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். டயரோட ஏர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து 25, ரியர்ல வந்து 35. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நிறைய பேர் வந்து நார்மல் அடைக்கிறாங்க, நிறைய பேர் நைட்ரஜன் அடைக்கிறாங்க. ரெண்டுமே அடைக்கலாம். ஆனா வந்து ஏர் கெப்பாசிட்டி வந்து 25, 35. டிவிஎஸ் ஜூபிட்டரோட பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 5LB பேட்டரி வரும், சரிங்களா? இன்னும் நிறைய பேர் தெரியல. 5LB பேட்டரி கெப்பாசிட்டி வரும். ஃபைபர் கலந்த மெட்டல். அதுவே வண்டியில பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். இது வந்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதாச்சும் ஒரு சருகலான பகுதியில் நிற்கும் போது பிரேக்கை அழுத்தி பிடிச்சிட்டு இதை இப்படி பண்ணாலே போதும், பிரேக் வந்து நின்றோம், சரிங்களா? இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்து விட்றோம். இது ஒரு சரிவான பகுதியில் வந்து பார்க்கிங் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். ஹேண்ட் பிரேக் சொல்லுவாங்க. அதுவே வண்டியில வந்து மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டி ஜூபிட்டர்ல மிட் வேரியன்ட்ல அனலாக் வித் செமி டிஜிட்டல் வந்து அனலாக் வித் செமி டிஜிட்டல் வரும். இதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, பேட்டரியோட வோல்டேஜ், அதுமாதிரி ஃபியூல் எவ்வளோ இருக்கு, பெட்ரோல் ஆவரேஜ், அதுமாதிரி வந்து டைமு எல்லாமே வந்து இதிலே கொடுத்துருவாங்க. ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ போகுது அப்படின்றது வந்து இதிலே வந்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரும். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ வரக்கூடிய எல்லாமே E20 பெட்ரோல் தான் வருது. E20 என்னன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எத்தனால் கலந்த பெட்ரோல் 20% வந்து எத்தனாலும், மிச்சம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கலப்படம் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள அப்டேட்ல. அதுமாதிரி இதுல மீட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து நிறைய பேருக்கு தெரியல இது எதுக்கு எரியுது அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா OBD2. இது வந்து மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ரன்னிங்ல அப்படின்னா சென்சார்ல ஏதோ ஒரு அப்டேட்ல வந்து சென்சார்ல வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதை நீங்க ஷோரூம்ல போயிட்டு நீங்க காட்டணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு இது மாதிரி கொடுக்கறது, அலர்ட்மெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும் OBD2 அப்டேட்ல, சரிங்களா? இதுதான் இந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு. எக்கனாமிக் மூடு வந்து 0ல இருந்து 60லே போனீங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்குங்க. 5% சரி, சிட்டிலையும் சரி 60க்குள்ளே போனீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா கொடுக்கும். அதை தாண்டி நீங்க ஓவர் ஸ்பீட்ல போனீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பயுமே அடிக்கடி அவ்வளவு போகாதீங்க. எப்பயுமே எக்கனாமிக் மோட்லயே டிரைவ் பண்ணுங்க. அது வந்து நமக்கு வந்து நமக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. மற்றபடி ஓவரால் பார்த்தாச்சு. இந்த சைடு ரைட்டு சைட்ல வந்து ஏன் போட்டிருக்கு. இது வந்து ஆட்டோ கட் ஆஃப். இன்ஜின் வந்து ஆட்டோ கட் ஆஃப். எதுக்குன்னா நம்ம எங்கேயாச்சும் சிக்னல்ல நிற்கும் போது வண்டி வந்து ஆஃப் ஆயிடும். அதுவே லேசா ஆக்சிடென்ட் கொடுத்த உடனே வண்டி வந்து அதுவே ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? இன்ஜின் வந்து ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வேணும்னா நம்ம இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இக்னிஷன் சுவிட்சில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஒரே கீழே பார்த்தீங்கன்னா 2 கீ வந்து கொடுத்துருவாங்க. ஆனு, ஆஃபு,
அதுமாதிரி சைட் லாக்கும் கொடுத்துருவாங்க. ஃபியூல் வந்து இதுவே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபியூல் வந்து இது நம்ம பண்ணோம்னா ஃபியூல் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து வாட்டர் ஹோல்டர் வந்துடும். அதுமாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஹூக் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கிலோ வரைக்கும் வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுமாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கால் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், தாராளமாக இருக்கும். ஆனால் என்ன இதில் வந்து சிலிண்டரு வைக்க முடியாது நினைக்கிறேன். ஆனால் தண்ணி கேன் மாதிரி அந்த 30 லிட்டர் தண்ணி கேன் வச்சுக்கலாம். சிலிண்டர் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி அதே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிடுறேன். அதுமாதிரி கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாகவே தான் இருக்குது. 160 mm வந்து கிரவுண்ட் கிளியர்ஸ் அதிகமாகவே தான் இருக்குது. அதுமாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு வண்டி வந்து ரன்னிங்கில் இருந்து சைடு சென்ட் போட்டால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். சரிங்களா? அந்த பீட் சவுண்டு கொடுத்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். சைடு சென்ட் எடுத்தால் தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா சீட்டு பூட் ஸ்பேஸ் வந்து 33 லிட்டர் கெப்பாசிட்டி. ரொம்ப தாராளமாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஸ்கூட்டர் டைப்ல அதிக ஸ்டோரேஜ் உள்ள ஒரு வெஹிக்கிள் சொல்லலாம். டிவிஎஸ் ஜூபிட்டர் 33 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஒரு 2 ஹெல்மெட் கூட தாராளமாக வச்சுக்கலாம். வண்டியோட சேசிஸ் நம்பர் வந்து இதுலயே நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து வண்டியோட சேசிஸ் நம்பர் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கும். வண்டியோட சேசிஸ் நம்பர் வந்து இதுலயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா அந்த OBD2 அப்டேட் சொன்னேன்ல, இந்த சென்சார் அப்டேட் இது மூலியமா கழட்டி அந்த சர்வீஸ்ல ஷோரூம்ல உள்ளவங்க வந்து இது மூலியமா தான் பார்ப்பாங்க. வண்டியோட இன்ஜின் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல வியூ பார்க்குறோம். டிவிஎஸ் ஜூபிட்டரோட கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm வரும். சரிங்களா? அதுமாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித்து குரோம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. வண்டியோட சைலன்சரை பார்த்தீங்கன்னா இது வந்து சைலன்ஸ் ஷட்டர் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. சைலன்ஸ் ஷட்டர்னா உங்களுக்கு வந்து கீ ஆன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டி வந்து சைலன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். மொதல் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சைலன்ஸ் ஷட்டர் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுமாரி வண்டியோட ரியர் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 inch டயர் தான். அலாய் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். ரியர்ல டேஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED டிஆர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் LED, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே LED தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டேஞ்சர் LED தான் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ரெஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஜூபிட்டரில் வந்து ரெஃப்ளெக்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வண்டியோட இன்ஜின் பார்த்தோம், இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.15 BS வரும், 10 nm வரும், 10.5 nm வரும். சரிங்களா? வண்டியோட ஓவரால் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 124.8 cc. வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.1. வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி 5.1 ஃபியூல் கெப்பாசிட்டி E20 பெட்ரோல். சரிங்களா? அதுமாதிரி வண்டியில் வந்து சைடு ஸ்டாண்டு சென்ட் ஸ்டாண்டு ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சர்லேயே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் மிட் வேரியண்ட்ல வண்டி பார்த்துருக்கோம். இதில் கலர்ஸ் சொல்லிட்டேன் நான். மொத்தம் 4 கலர்ஸ், ஆரஞ்சு, கிரே, ப்ளூ அண்ட் ஒயிட், மொத்தம் 4 கலர்ஸ் வரும். இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 94,655 ரூபா வந்து எக்ஸோரூம் சொல்லியாச்சு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 above, அதாவது 50+ வந்து தாராளமே கிடைக்கும். ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 5.1. சரிங்களா? அதுமாதிரி ஏர் கெப்பாசிட்டி ஃப்ரண்ட்ல வந்து 25, 35. இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெட்ரோல் போட்டிங்க அதே வந்து நிறைய பேர் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்ரோல் வந்து மாற்றி மாற்றி போட வேண்டாம். இப்போ உள்ள பெட்ரோல் E20 டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். சரிங்களா? E20 பெட்ரோல் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி வண்டி இங்கே வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உண்டு. நம்ம மேடாவத்தில் உள்ள LP மோட்டார்ஸில் மல்டி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உண்டு. நீங்கள் வந்து 5000 ரூபா முன்பணம் கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து எல்லா ஃபினான்ஸுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா, நேரில் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஷோரூம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். எங்கே இருக்குது நம்ம மேடாவூரில். நியர்பை பார்த்தீங்கன்னா அம்பாள் ஸ்டோர் வரும். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னா நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.